Tamil Nadu heads to the polls in a single phase on April 23, 2026. The Election Commission of India expects to release the final election results by May 4, 2026. தமிழகத்தில் ஏப்ரல் 23, 2026 அன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் மே 4, 2026 தேதிக்குள் இறுதி தேர்தல் முடிவுகளை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. With the election schedule announcement, the Model Code of Conduct has come into immediate effect across the state. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து மாநிலம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. The Election Commission of India revealed that Tamil Nadu has a total of 5.67 crore electors, including a higher number of female voters, 2.89 crore, compared to male voters, 2.77 crore. இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி தமிழ்நாட்டில் மொத்தம் 5.67 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்களை 2.77 கோடி விட பெண் வாக்காளர்கள் 2.89 கோடி அதிக எண்ணிக்கையில் உள்ளனர். International crude oil prices jumped by more than 3%, crossing the $106 per barrel mark early Sunday, as markets reacted to the weekend strikes on Iranian targets. வார இறுதியில் ஈரானிய தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சர்வதேச கச்சா எண்ணெய் விலை 3 விழுக்காடுக்கும் அதிகமாக உயர்ந்து ஒரு பேரல் $106 தாண்டியது. The conflict intensified on Sunday as Israel carried out fresh airstrikes in western Iran, with Iranian state media claiming they successfully retaliated against both American and Israeli assets. மேற்கு ஈரான் மீது இஸ்ரேல் ஞாயிற்றுக்கிழமை புதிய தாக்குதல்களை நடத்தியதால் மோதல் தீவிரமடைந்தது. அதேவேளையில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இலக்குகள் மீது தாங்கள் பதிலடி கொடுத்ததாக ஈரானிய அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. Sunday morning saw a barrage of drones and missiles targeting the UAE, Bahrain, and Saudi Arabia. Additionally, an Italian MQ-9 Reaper drone was confirmed destroyed during an Iranian drone strike on a base in Kuwait. ஞாயிற்றுக்கிழமை காலை ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளை இலக்கு வைத்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் வீசப்பட்டன. மேலும் குவைத்தில் உள்ள தளம் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இத்தாலியின் MQ-9 ரீப்பர் ட்ரோன் அழிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. Aryna Sabalenka clinched the Indian Wells women's title after a hard-fought victory over Elena Rybakina, finishing the match with a score line of 3-6, 6-3, 7-6. இந்தியன் வெல்ஸ் மகளிர் டென்னிஸ் போட்டியில் எலினா ரைபாகினாவிற்கு எதிரான கடும் போராட்டத்திற்கு பிறகு 3-6, 3-7-6 என்ற கணக்கில் அரினா சபலெங்கா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். Jannik Sinner claimed his first Indian Wells Open title by defeating Daniil Medvedev in a high-stakes final with a scoreline of 7-6, 7-6. இந்தியன் வெல்ஸ் ஓபன் இறுதிப் போட்டியில் டேனில் மெத்வதேவை 7-6, 7-6 என்ற கணக்கில் வீழ்த்தி ஜானிக் சின்னர் தனது முதல் பட்டத்தை வென்றார்.